அருமை தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். தன்னுடைய பிறந்த நாளை எழுச்சியோடும் அனைவரும் கொண்டாடுகின்ற வழக்கம், வசதி வாய்ப்புகள் வந்தபோது இன்னும் ஆடம்பரமாக கொண்டாடுவது மனித இயல்பு. ஆனால் அருமை தோழர் சேரிக்குழல் கேட்டவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது பற்றும் அக்கறையும் இருந்தால் அதை ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியாக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் இதுபோல சமூக அக்கறை உள்ள மனிதராக மாறினால் சமூகம் அம்பேத்கர் பெரியார் கண்ட அந்த சமூகம் உருவாகும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி. அருமை தோழர்களே, பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள் 6 ஆண்டுகளாக எனக்கு நன்றாக பரிச்சயமானவர். அந்த நட்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் பகலவன் களப்போராளி தினத்திலே அறிமுகம் செய்து வைத்து தேவிகாபுரத்தினுடைய அந்த கோயில் திருவிழாவை அதனுடைய அன்று ஆதிதிராவிட மக்களுக்கு மறுப்பு செய்து அதன் காரணமாக நீதிமன்ற வரைக்கும் சென்று அந்த 1 ஆண்டு காலம் நின்று மிகப்பெரிய 4 மாவட்ட காவலர்களை கொண்டு அதன் காரணமாக நாங்கள் எல்லாம் சிறை சென்ற எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாற்றை ஐயா மாரிமுத்து அவர்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் எனது இல்லத்திற்கு 3 முறை வந்து அந்த முயற்சியை பாதியிலேயே நின்று போய்விட்டது. மிகப்பெரிய வருத்தம். இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான ஒரு வாய்ப்பு, அவருடைய இழப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாதது. வரலாறு எல்லாம் முடிந்துவிடும், ஆனால் வரலாறு மற்றும் முடியாது என்பார்கள். ஆனால் ஏனோ தோழர் இவ்வளவு குறுகிய காலத்தில் தன்னுடைய வரலாற்றை முடித்துக் கொண்டார். இது அவருடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கே மிகப்பெரிய இழப்பு. அந்த வரலாற்றை மீட்டு உருவாக்கும் அவருடைய பணியை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். இந்த சமுதாயத்தை வேறு கொண்ட சபலமாக படைப்பதற்கு அவர் காட்டிய வழியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த சேட்டுக்குழல் அவர்கள் எங்கள் தேவிகாபுரத்திலே தொடர்ச்சியாக RSS மற்றும் இந்து முன்னணி பாஜக இந்த மாவட்டத்திலே அதிகமாக ஆட்டி படைக்கின்ற பூமி. அப்படிப்பட்ட பூமியில் பெரியார்கள், புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் விடுதலை சிறுத்தை தோழர்கள், மனிதநேய மக்கள் கட்சி தோழர்களோடு எதிர்த்து களமாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்கு எத்தனை காலம் போராட்டமாகவும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அழைத்த போதெல்லாம் அவருடைய பணிகளை விட்டுவிட்டு எங்களுக்காக வந்து அந்த இன்னிசை குரலோடு கம்பீரமாக மக்கள் பயன்படுகின்ற வகையிலே அவருடைய குரல் இனிய குரலாக ஒலித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பண்பும் பாசமும் கொண்ட தோழர் சேரிக்குழல் சேட்டருடைய பிறந்த நாளை பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.